காவேரிக்கு இந்த மாதிரி வந்து நிலைமை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெரிஞ்சுக்கணும் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே நிவின் கிட்ட அந்த பசுபதியை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே நிவின் வந்து நீங்கள் சொன்னால் கேளுங்க, ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ புது பிரச்சனை வேணாம், எதுவாக இருந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. அது எப்படி பார்த்துப்பாங்க, நான் காவேரியை தனியாக விட முடியாது, காவேரி பாவம் அவள் என்ன பண்ணுறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிறாரு. காவேரியை பற்றி எவ்வளோ இவருக்கு வந்து மனசு கஷ்டம், ஆனால் காவேரியை கொஞ்சமாவது யோசிச்சால இவரை பற்றி இவர் என்னெல்லாம் வந்து காவேரி மேலே அன்பாக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஆதங்கப்படுவார். ஆனால் காவேரி என் புருஷன் கிட்ட தான் அன்பா இருக்கா அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிறாங்க. யமுனா இந்த விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருக்க தான் நல்லது விஜய். ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கும் பசுபதிக்கும். வேணா விஜய் சொன்னால் கேளுங்க, இப்போ தான் நீங்களே வந்து வெளியே வந்திருக்கீங்க, இதனால் உங்கள் வீட்லேயும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு. என்ன ப்ராப்ளம் ஆனால் பற்றி எனக்கு கவலை இல்லை, காவேரி இந்த நிலைமையில் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கா, அதனால் நான் கண்டிப்பாக வந்து என்ன பிரச்சனை நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஐயோ விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலை அடைகிறாரு நம்ம வந்து நிவின். அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் ரொம்ப விஜய் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து என்னாச்சுப்பா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு, அந்த பசுபதி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, ஆமாம் தாத்தா அந்த காவேரியோட குடும்பத்துக்கு ஏன் இந்த பசுபதி இப்படி தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை பாட்டி வந்து ஏன் தொல்லை கொடுக்க மாட்டான், அவங்க பிரச்சனை அவங்களோட போகுது, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, விஜய் நீ இந்த விஷயத்தை தலையிடக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க. என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, காவேரி யார், ஏன் பொண்டாட்டி பாட்டி, அது எப்படி தலையிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு. நீங்கள் பாரு விஜய் சொன்ன பற்றி கொஞ்சமாவது கேளு, நீ இந்த விஷயத்தை தலையிடாமல் இருக்க தான் எல்லாருக்கும் நல்லது, நான் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா, ஏற்கனவே அவன் வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான், இப்போ அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இந்த டைமில் நீ அங்கே போனீங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வரும், வேணாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே சரி நீ எதுவும் பேசிக்காத கல்யாணம், எதுவாக இருந்தாலும் நான் விஜய் கிட்டே பேசுகிறேன், இப்போ என்ன உனக்கு அங்கே போகக்கூடாது, அவன் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன், என்ன தாத்தா இவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே நீ வா விஜய் அப்படி சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே பாரு விஜய் பாட்டி அப்படி தான் ரொம்ப வந்து பயந்து போயிருக்கா, அதனால தான் இப்படி இருக்கா, நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, இங்கே பாரு இப்போ நீ அங்கே போனால் கூட பிரச்சனை தான் அதிகமாகும், ஏன்னா அவங்க உன் மேலே வந்து கோவமாக இருக்காங்க, இன்னமும் கோவம் தீரல, இந்த டைமில் நீ போகாமல் இருக்கிறது தான் நல்லது விஜய் அப்படி சொன்னோன்னே சரிங்க தாத்தா இப்போ இப்படி பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணுறது வேறு எதாவது பண்ண முடியுமான்னு பாருப்பா அப்படின்றாங்க. இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது தாத்தா அப்படின்னோடனே பார்த்துக்கப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுப்பா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு பிளான் சொல்கிறாரு அவங்களோட ஸ்டாஃப் கிட்ட, இந்த மாதிரி அந்த காசை வந்து அந்த அங்கே சேர்த்துருங்க, எப்படியும் வந்து அந்த சாவியும் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து அவங்கக்கிட்ட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு. இங்கே வந்து காவேரி அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து நிஜமாப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாங்க நீங்கள் கிளம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பேசி வந்து பசுபதி கிட்ட எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம் சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்பாடா நம்ம வீட்டு நம்மளுக்கு கைக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வந்து வராங்க காவேரியோட குடும்பம். இங்கே வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னே வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாரு, ஆனால் காவேரி ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே எல்லாரும் கூடி வந்து வீட்டில் பேசுகிறாங்க, இதுக்கப்புறம் அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும், ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்டான், நல்ல காலம் அந்த போலீஸ் தீர்த்து வந்தாங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க எல்லாரும். இந்த டைமில் விஜய் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து காலைல ஆனோன்னு கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு பாட்டி எல்லாரும் வந்து எங்கே கிளம்புற விஜய் காலையினோடனே, எல்லாம் காவேரி கூட்டின்னு வரதா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற, அதான் இவ்வளோ பிரச்சனை ஆச்சுல மறுபடியும் எதுக்கு, அதெல்லாம் தெரியாது தாத்தா, இன்றைக்கி காவேரி நான் எப்படி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தாத்தா வந்து சரி அவன் கூட்டிகிட்டு வரட்டும் வீடு அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாதுங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கணும்னா இவங்க போகக்கூடாது, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னோடனே அவள் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா சொன்னால் பாட்டி எப்படியா சமாதானப்படுத்துங்க, காவேரி இப்போ இருக்க நிலைமையில் வந்து காவேரி நான் தனியாக விட முடியாது தாத்தா, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் தாத்தா காவேரி வந்து கர்ப்பமாக இருக்கா தாத்தா, நான் அப்பாவாக போகிறேன் தாத்தா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல சோமுக்கு. உடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் தாத்தா இந்த விஷயத்தை நானும் காவேரியும் சேர்ந்து தான் எல்லாருக்கிட்டே சொல்லலாம்னு நினச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ப்ளீஸ் தாத்தா நீங்கள் தான் வந்து பாட்டியை சமாதானப்படுத்தணுன்னொன்னே இல்லை விஜய் இதுக்கப்புறமா வந்து நீ காவேரி அங்கே விட்டு வைக்கக்கூடாது, பாட்டியை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல போய் காவேரியை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாங்க. நிஜமா தாத்தா நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன், எவ்வளோ சந்தோஷமான விஷயம், இதுக்காக தான் நீ இவ்வளோ போராட்டிட்டு இருந்தியா, இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது விஜய், பாட்டிக்கிட்ட நான் பேசியிருப்பேன், வாரிசு உருவாயிருக்குன்னு சொன்னால் அவள் எப்படி வேணான்னு சொல்வா, அதனால் நீ போயிட்டு வா, பாட்டிக்கிட்ட இப்போ சொல்ல வேணாம், நான் காவேரி இப்போ கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்புறமா சொல்லலாம் தாத்தானோன்னே சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னோடனே இங்கே வந்து பாட்டி ரொம்ப கோவமாக இருக்காங்க. உடனே வந்து தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, அவன் போயிட்டு வரட்டும் விடு கல்யாணின்னொன்னே அவன் எப்படியோ சும்மா தான் வருவான் அப்படின்றாங்க.